எவ்ரிவன் 12th முடிச்சுட்டேன். மார்க்கும் வந்துருச்சு. இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு சூஸ் பண்ணிட்டேன். அதுவும் படிச்ச அண்ணா யூனிவர்சிட்டியில தாங்க படிப்பேன்னு சில பேர் கண்டிப்பா யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஓகேவா? ஆனா அண்ணா யூனிவர்சிட்டின்னு நெனச்சாலே நமக்கு 190 கட் ஆஃப் இருக்கணும். லைக் அப்படியே 200 அவுட் ஆஃப் 200 இருந்தாலே நாங்க போறது கஷ்டம் தான் அப்படின்ற மாரி பில்டப்லாம் நெறைய குடுத்துருப்பாங்க. ஆனா அண்ணா யூனிவர்சிட்டியிலயுமே சில கோர்சஸ் நீங்க கம்மியான கட் ஆஃப் வச்சிருந்தாலே போக முடியும். ஓகேவா? இந்த டீட்டெயில்ஸ் யாருக்குன்னா, நான் படிச்ச அண்ணா யூனிவர்சிட்டி தான் படிப்பேன். எனக்கு என்ன கோர்ஸ் படிக்கிறேன்றது முக்கியம் இல்ல. ஆனா நான் படிச்ச அண்ணா யூனிவர்சிட்டி தான் படிப்பேன். நினைக்கிற உங்க எல்லாருக்குமே அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்க ஒவ்வொரு கேம்பஸ்லயும் என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்கு, அதுல எவ்ளோ கட் ஆஃப் இருந்தா உங்களோட கம்யூனிட்டி வைஸ் எவ்ளோ கட் ஆஃப் இருந்தா நீங்க அந்த கோர்ஸ்லாம் எடுக்கலாம்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாருமே ஃபேமஸா சொல்றனால லைக் இன்ஜினியரிங் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சிஎஸ் ஆர் இப்ப வந்திருக்க ஏஐடிஎஸ் இதெல்லாம் தான் படிக்கணும்னு கண்டிப்பா இல்ல. ஓகேவா? இது எல்லாமே நெறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாத கோர்ஸ் படிச்சுட்டும் தேர் ஆர் பீப்பிள் ஹூ ஆர் ஏர்னிங் அ லாட் ரைட்? அதுதான் அட் லாஸ்ட் படிச்சாங்க. நீங்க இத படிச்சா உங்களுக்கு வேலை கிடைக்காது, நல்ல சம்பளம் இல்ல, அப்படிலாம் இல்ல. பீப்பிள்க்கு ரொம்ப கம்மியான அவேர்னஸ் இருக்க கோர்ஸுமே சில பேர் படிச்சுட்டு நல்ல வேலையில இருக்காங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில சிஜி கேம்பஸ்ல என்னென்ன கோர்ஸ் இருக்கு, அதுக்கு எவ்வளோலாம் கட் ஆஃப் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஏத்த மாரி உங்களோட கட் ஆஃப்க்கு இந்த கோர்ஸ் மேட்ச் ஆகுதுன்னா, ஸோ அந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்க. பிடிக்காம படிக்க வேணாம். ஒன்ஸ் யூ நோ இந்த கட் ஆஃப்க்கு எனக்கு அந்த கோர்ஸ் கிடைக்கும்னா, அட்லீஸ்ட் ஹேவ் அ லுக். மேபி அது உங்களுக்கு பிடிக்கலாம். அண்ட் யூ கேன் ஆல்சோ பி ஒன் ஆஃப் த ஸ்டூடண்ட் இன் த அண்ணா யூனிவர்சிட்டி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் தேர் ஆர் 17 கோர்ஸ் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ். ஓகேவா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன்லி சிஇஜி கேம்பஸ். இதுல 17 கோர்சஸ் இருக்கு. ஸ்டார்ட்டிங் வித் யுவர் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ நீட் எக்ஸாமும் இப்போ தான் எழுதிட்டு வந்திருப்பீங்க. அதுல ஸ்கோர் கம்மியாயிடுச்சு இருந்தாலுமே எனக்கு மெடிக்கல் ரிலேட்டட் ஃபீல்ட்ல போகணும். ஆப்வியஸ்லி பயோமெடிக்கல் இஸ் ஃபார் யூ. ஓகேவா? பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ நீங்க ஆப்ட் பண்ணலாம். அண்ட் சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ எஸ்எஸ்னா என்னன்னா செல்ஃப் சப்போர்ட்டிங். ஓகேவா? செல்ஃப் சப்போர்ட்டிங்க்கும் நார்மலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? செல்ஃப் சப்போர்ட்டிங்னா இதுக்கான எல்லா செலவுமே அந்த காலேஜே பார்த்துக்கும். ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் அகாடமிக் ஆர் லேப் மெயின்டெயின் பண்றது, சேலரி ஃபார் யுவர் டீச்சர்ஸ் இது எல்லாமே காலேஜே பண்ற மாரி இருக்கும். தட் இஸ் வாட் எஸ்எஸ். தட் இஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங். மீதி நார்மல் கோர்ஸ்க்குலாம் கவர்மெண்ட் வில் பி ப்ரொவைடிங் சம் ஃபண்ட். ஓகேவா? இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ அதனால தான் சம்டைம்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் ஃபீஸ் அதிகமா இருக்கும். ஸோ இசிஇ அண்ட் ட்ரிபிள் இ, ஜியோ இன்ஃபர்மேட்டிக், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங், பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங். ஓகே. அண்ட் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியமும் இருக்கு. நோட்டட் டவுன். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் கோர்சஸ் இருக்கு. நம்ம கட் ஆஃப் வைஸ் இப்போ பார்க்கலாம். ஸ்டார்டிங் வித் யோர் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். திஸ் இஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங். எங்கெல்லாம் எஸ்எஸ் போட்டிருக்கோ அது செல்ஃப் சப்போர்ட்டிங். செல்ஃப் சப்போர்ட்டிங்னா என்னன்னு இப்போ தான் நான் சொன்னேன். ஓகே. ஸோ இதில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஓசியா இருந்தீங்கன்னா the minimum cut off will be the 195. லாஸ்ட் டைம் இந்த க்ளோசிங் கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சு? 195க்கு இருந்துச்சு. நெக்ஸ்ட் பிசிக்கு 191. Then BCM it is 193.5. If you belong to MBC, then the cutoff should be of 188.845. And SCக்கு 184, SCAக்கு 164. ஓகேவா? ஸோ லீஸ்ட் கட் ஆஃப் எவ்வளோ நமக்கு கிடைச்சிருக்குன்னா லாஸ்ட் டைம் 164க்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இஃப் யூ பிலாங் டு எஸ்சிஏ அண்ட் ஃபார் ஓசி இட் ஷுட் பி 195. இது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு. நெக்ஸ்ட் சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங்க்கு ஓசி இஸ் ஃபார் 193க்கு, பிசி 190, பிசிஎம்னா 192 இருக்கணும், எம்பிசி இஸ் 187, எஸ்சிக்கு 183, எஸ்சிஏ 173.5 அண்ட் இஃப் யூ பிலாங் டு எஸ்டி இட் இஸ் 177.5. ஓகேவா? இதே ஸ்கோருக்கு தான் இந்த வருஷமும் கிடைக்கணும் இல்லை. திஸ் இஸ் லைக் அ ஓவர்வியூ. 1 or 2 points will increase or decrease, but உங்களுக்கு தெரியும்ல how much is your cutoff. So based on that you can choose the course if you want to study in Anna University. Next computer science. This is also self-supporting pa. So OCC 199.5. okay va. So computer science la எப்பயுமே demanding course. So அதிகமாக தான் இருக்கும். ஸோ பிசி 199, பிசிஎம் 198.5, ஃபார் எம்பிசி இட் இஸ் 199, எஸ்சிக்கு 196, எஸ்சிஏ 178, எஸ்டி 192. ஓகேவா? ஸோ மினிமம் கட் ஆஃபே கம்ப்யூட்டர் சயின்ஸில் 178க்கு தான் போயிருக்கு. தட் இஸ் ஃபார் யுவர் SCA. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங். இங்க பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இட் வில் பி ஃபண்டட் பை த கவர்மெண்ட். ஸோ அதனால இங்க கட் ஆஃப் இன்னுமே ஒரு பாயிண்ட் அதிகமாயிடுச்சு. இங்க இங்க 199.5னா இங்க 200. ஓகேவா? ஓசி பிசி ரெண்டுக்குமே லாஸ்ட் டைம் கட் ஆஃப் எவ்வளோ 200ல இருந்திருக்கு. பிசிஎம் அண்ட் எம்பிசி 199.5, எஸ்சிக்கு 198.5, எஸ்சிஏக்கு 185.5. நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன். OC 200, BC 199.5, BGM 198, MBC is 198.5, SC க்கு 195, SCA 186, ST னா
180.5. Then comes your triple E. Triple E na OC last cutoff வந்துட்டு 198, BCக்கு வந்து 197.5, BCM னா 195, MBCக்கு 195.5, SC 189, SCA 176.5, ST னா 171. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இசி எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் பார்த்தோம்ல அது வந்துட்டு நார்மல் ஃபண்டட் பை த கவர்மெண்ட் இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸோ இங்கே வந்துட்டு செல்ஃப் சப்போர்ட்டிங் எடுக்கணும்னா ஓசி கட் ஆஃப் ஷுட் பி ஆஃப் 199 பிசிக்கு 198.5 பிசிஎம் 197.5 எம்பிசி 197 எஸ்சிக்கு 190.91.5 SCA 190 and SD 175.5. So the least cutoff for ECA 175.5 for your ST. நெக்ஸ்ட் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் வந்துட்டு ரேராக தான் இருக்கும் என்னன்னு கூகுள் பண்ணி பாருங்க ஒரு இஃப் யூ வாண்ட் இந்த கோர்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு அவேர்னஸ் இல்லைன்னு சொன்னீங்கனாலும் ஐ வில் மேக் அ செப்பரேட் வீடியோ ஃபார் த கோர்சஸ் ஓகேவா இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு தெரியலையோ ஓகே இதில் நம்ம ஜென்ரலாக மேக்ஸ் பற்றி மட்டும் பார்க்கலாம் ஸோ ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன் யுவர் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் வந்து ஓசி வந்துட்டு 191 பிசி வந்து 188.5 பிசிஎம்க்கு 188.5க்கு தான் கிடச்சிருக்கு எம்பிசி 187.5 SC 179.5 SCA 159.5 SD 155.5 so the least will be 155.5 for your geoinformatics and that is for your SD. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ஓசிக்கு வந்து 189 பார்த்த வரைக்குமே இதான் கொஞ்சம் ஓசியில் கம்மியான கட் ஆஃப்ல இருக்குன்னு நினைக்கிறேன்ல ஸோ 189 பிசிக்கு வந்து 184.5 பிசிஎம்னா 185.5 எம்பிசி 179.5 ஃபார் எஸ்டி இட் இஸ் 169.5 எஸ்டிஏ இட் இஸ் 148. Next, information technology. This is also self-supporting. Next, OCQ 199, BC 198.5, BCM 198, MBC is also 198. If you SC, it is 191.5, SCA 176, ST 182.5. Again, material science and engineering. This is also a self-supporting course. So, இங்க OCக்கு வந்துட்டு 187.5 was the closing cutoff, BCக்கு 182, BCMக்கு 184, MBC 176.5 and for SC it is 171.5, SCA 173. Next come to the mechanical engineering. So, mechanical engineering OC வந்துட்டு 195.5, BCQ 193.5 and BCM 191, MBC it is 191.5. For ST, it is 182.5 and SCA, it is 168. Then comes your mining engineering. Mining engineering லாம் வந்துட்டு நிறைய ஸ்கோப் இருக்கு ஸோ ஜஸ்ட் ஹேவ் அ லுக் அட் இட் ஓகேவா உங்களுக்கு தெரிஞ்ச சீனியர்ஸ் லிங்க்டின்லாம் நிறைய காண்டாக்ட் வச்சுக்கோங்க இனிமே அவங்ககிட்ட மைனிங் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா அவங்ககிட்ட நீங்கள் வந்துட்டு ஒரு ஐடியா கேட்கலாம் இது எடுக்கலான்னு இருக்கேன் உங்களுக்கு என்னெல்லாம் கொஷின்ஸ் இருக்கோ நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஸோ வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் விட லிங்க்டின்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க ஸோ ஓசிக்கு வந்து 187 லாஸ்ட் கட் ஆஃப் அண்ட் ஃபார் பிசி இட் இஸ் 181.5 பிசிஎம் 174 எம்பிசி 175 SC 170.5 for SCA it is 163. Then manufacturing engineering OCQ 186 was the cutoff, BC 179, BCM it is 182, for MBC it is 179.89, for SC it is 165, for SCA 136.5 and for ST it is 135. தென் கம்ஸ் பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை வந்து இதை படிச்சுட்டு இப்போ லட்சமாக வந்துட்டு ஏர்ன் பண்ணுறாங்கன்னு எனக்கு வந்துச்சு நியூஸ் தட் இஸ் நானும் வந்துட்டு இந்த மாதிரி கவுன்சிலிங் டைமில் நிறைய பேர்கிட்ட நம்ம அட்வைஸ் கேட்போம்ல அப்போ வந்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி கோர்ஸ்லாம் யாருக்குமே தெரியல பட் படிச்சுட்டு நான் இப்போது இந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுறேன்னு ஸோ கெட் மோர் அட்வைஸ் ஃப்ரம் த பீப்புள் ஹூ ஆர் லேர்னிங் ஆக்சுவலி உங்களோட ரிலேட்டிவ்ஸ் அவங்க கிட்டலாம் கேட்குறத யாரெல்லாம் இந்த மாதிரி கோர்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட டேரெக்டாக பேசுங்க ஸோ இந்த க்ளோசிங் கட் ஆஃப் ஓசி வந்துட்டு 181.955 பிசிக்கு 170.5 பிசிஎம் 173 எம்பிசி 171.5 எஸ்சி 162 எஸ்ஏ 131 ஸோ சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் ஓகேவா ஸோ ஓசி வந்துட்டு 180.5 பிசி இட் இஸ் 174 BCM 161, MBC 165.5, SC 166, for SCA it is 157.5. Then comes your mechanical engineering already நம்ம பார்த்தோம்ல இங்க வந்து தமிழ் மீடியம்காக ஓசினா வந்துட்டு 180 for if it is BC then 175.5 and BCMக்குமே 175.5 தான் இருக்கு MBCக்கு 168 SCக்கு 166 and STக்கு 134.5 was the க்ளோசிங் கட் ஆஃப் ஓகே இப்போ உங்களுக்கு வந்துட்டு பேசிக்காக அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அதில் எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் என்னால் அந்த கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதே மாதிரி நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த கேம்பஸ்க்கு வேணும் இல்லை எந்த பர்டிகுலர் கோர்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ் இதோட பிடிஎஃபும் டெலிகிராம் அவைலபிளாக இருக்குது ஸோ யூ கேன் ஹேவ் அ லுக் ஓகே தேங்க்யூ